அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய 2025வது வருஷத்துல நீங்க என்னென்ன கோல்ஸ், உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனி இந்த 4 ஏரியாலயும் உங்களுக்கு என்னலாம் கோல்ஸ் இருக்கோ, அந்த கோல்ஸ் எல்லாமே இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய கோல்ஸ் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஒரு இயர் ஸ்டார்டிங்ல ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த இயர் எண்டுல நம்ம அந்த ரெசல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரால கம்ப்ளீட் பண்ண முடியறது இல்ல. நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த காரணங்கள் எல்லாம் இன்னை வரக்கூடிய இந்த 2025 டிசம்பர்ல நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக உங்களுக்கு நான் ஒரு குட்டி டெக்னிக் ஒன்று சொல்லி தர போறேன். ஸோ அந்த டெக்னிக் பேரு ஸ்விஷ் டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்போ 2024 டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்ல ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல நீங்க என்னெல்லாம் உங்களுடைய லைஃப்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஒரு பிக்சர் பண்ணிக்கோங்க. இந்த 2024 எண்டுல நான் இந்த மாதிரி இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த பிக்சர் இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்க்ரீனா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. அந்த பிக்சர்ல உங்களுடைய பிரசன்ட் லைஃப் இருக்கு. உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனி. இந்த 4 ஏரியால நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்களோ, அதெல்லாம் அந்த பெரிய ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவா இமேஜின் பண்ணிக்க போறீங்க. தென் 2025ல உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனி கோல்ஸ் என்னெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிட்டா நீங்க என்ன ரியாக்ஷன்ல இருப்பீங்களோ, அந்த பிக்சரை குட்டியா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப என் முன்னாடி பெரிய போட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கு. அதுல என்னுடைய பிரசன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஓகே. என் கையில என்னுடைய ஃபியூச்சர்ல நான் என்ன ஹாப்பினஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு குட்டி போட்டோவா நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த குட்டி போட்டோல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் என்னுடைய லைஃப்ல நடந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறேன். ஸோ இப்போ இந்த மொமெண்ட்ல உங்களோட லைஃப்பை நினைச்சு நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? நீங்க அதுக்கே ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். 1 to 10. ஸோ இப்போ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல நீங்க ரொம்ப லோவா இருக்கீங்களா? ஸோ ஸோ 1 to 10ல நீங்க என்ன லோ லெவல்ல இருக்கீங்க? 1, 2, 3, 4 அந்த மாதிரி கம்மியான லெவல்ல இருந்து 10 வரைக்கும் உங்களுடைய நம்பர்ஸை நீங்க ரேட் பண்ணுங்க. நான் ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அப்படின்னா நீங்க 10 அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லப்பா நான் ஹெல்த் வைஸ் ஒரு ஆவரேஜா இருக்கேன்னா 5 அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனி இந்த 4 ஏரியாலையும் நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அந்த ரேட்டிங் வச்சுக்கலாம். அந்த ரேட்டிங்ல உங்களுடைய இப்போ ப்ரெசன்ட் அந்த பெரிய ஃப்ரேம் வந்து உங்க முன்னாடி இருக்கு. ஓகேவா? உங்களுடைய 4 ஏரியால இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு பெரிய பிக்சரா நீங்க வந்து இப்ப இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய போட்டோ இல்ல ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் லெவல்ல இருக்குன்னு கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ உங்க கையில சின்னதா ஒரு குட்டி போட்டோ ஒண்ணு வச்சிருக்கீங்க. அந்த போட்டோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனி கோல்ஸ். 2025ல இதெல்லாம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்க கையில இருக்க அந்த சின்ன பிக்சரை பெருசாக்க போறீங்க. நீங்க அப்படி பெருசாக்கும் போது ஆல்ரெடி உங்க முன்னாடி பெருசா ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க இல்லையா? அது எல்லாம் என்ன ஆயிடும்னா இந்த சின்ன பிக்சர் பெருசாகும் போது மறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுடைய ஃபியூச்சரை உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை ரெகுலரா டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஜஸ்ட் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மனில என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அதை ஒரு பிக்சரைஸ்டு ஃபார்ம்ல கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி பெரிய பிக்சரா வச்சுக்கிட்டீங்க. ஓகே. இப்போ உங்க கையில உங்களுடைய ஃபியூச்சருக்கான ஒரு சூப்பரான பிக்சர் வச்சிருக்கீங்க. நான் ரெடி 1, 2, 3 சொல்லும்போது ஸ்விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நீங்க பெருசு பண்ண போறீங்க. ரெடி? ஓகே. இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. அது பிரசன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிக்சரா இருக்கு. உங்க கையில
குட்டியா உங்களோட ஃபியூச்சர் ஹாப்பினஸை வந்து நீங்க இமேஜின் பண்ணி ஒரு பிக்சரா வச்சிருக்கீங்க. ரெடி? 1, 2, 3 ஸ்விஷ். ஸோ இப்போ நீங்க ஸ்விஷ் அப்படின்னு சொல்லி உங்க கையை ஓபன் பண்ணும்போது உங்க கையில இருக்கக்கூடிய அந்த குட்டி பிக்சர் உங்க முன்னாடி ரொம்ப பெரிய பிக்சரா முன்னாடி மாறி நிக்குது. இப்போ இந்த டெக்னிக்கை ஒரு 3 டைம்ஸ் நம்ம பண்ண போறோம். ரெடி? ஸோ உங்க ஃப்ரண்ட்ல உங்களுடைய ப்ரெசன்ட் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சூப்பரான உங்களோட ஃபியூச்சர் போட்டோ இருக்கு. ரெடி? 1, 2, 3 ஸ்விஷ். ஒன் மோர் டைம். உங்க ஃப்ரண்ட்ல உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கு. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு குட்டி ஃபியூச்சர் போட்டோ, அழகான போட்டோ வச்சிருக்கீங்க. ரெடி? 1, 2, 3 ஸ்விஷ். அண்ட் தேர்ட் டைம். உங்க ஃப்ரண்ட்ல உங்களோட கரண்ட் பிக்சர் இருக்கு. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க உங்களோட ஃபியூச்சரை வச்சிருக்கீங்க. ரெடி? 1, 2 அண்ட் 3 ஸ்விஷ். ஸோ இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு உங்களோட ஃபியூச்சரை நீங்க உங்க முன்னாடி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இதை கண்டிப்பா தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி கோல்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட சீக்கிரமாவே வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்விஸ் டெக்னிக்கோட ஹாப்பி நியூ இயர். பாய்.